ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா மார்வல் ஃபியூச்சர் ஃபைட். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவெஞ்சர்ஸ் கேம் தான். அவெஞ்சர்ஸ்னால் மார்வலில் இருக்கிற எல்லா கேரக்டரும் இருப்பாங்க, அவெஞ்சர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. மார்வலில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே இருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம்ஸு, சேலஞ்சும் இருக்கும், அப்படி இப்படின்னு போகலாம். ஓகே கைஸ், வீடியோ பார்க்கணும், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடிச்சு ஆள் வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த கேம் ஸ்டார்ட் ஆகினா எப்படி இருக்கும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது. சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா எனக்கு மார்வல்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து பார்ப்பேன். பட் ஆனால் ஆர்டராக பார்க்கல, ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க எல்லாத்தையும் ஆர்டராக கரெக்டான ஒரு ஆர்டரில் பார்த்து கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கேன். இன்னொன்று எனக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்மேன் இருக்குது கைஸ். எக்ஸ்மேன் மட்டும் பார்க்காம வச்சிட்டேன். எக்ஸ்மேன் மட்டும் பார்க்கணும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதையும் பார்த்துடலாம். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் இதில் லோட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே பார்ப்போம் இது வருதான்ட்டு. என்னடா இது லோட் ஆகிட்டே இருக்குது. நான் அங்கேயும் கட் பண்ணி தான் இங்கே போட்டிருக்கேன். எடிட்டிங்கில் வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு லென்த்தாக. ஓகே கைஸ், கேம் இன்னும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 வரானுங்க. ஃபேண்டாஸ்டிக் 4 மட்டும் இன்னும் சில பேர் வந்திருக்கானுங்க. என்னடா இது? ஓகே வந்துச்சு. ஸ்கிப்லாம் கொடுக்க வேணாங்க, ஸ்டோரி புரியாது. என்னடா ஓடுறீங்க டேய்? ஏன்டா கைஸ் ஏதோ நடக்குது. ஹைட்ரா வாடா இது? ஹைட்ரா பண்ணுற வேலையா? ஆமாங்க கைஸ், ஹைட்ரா தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஹைட்ரா யாருன்னு தெரியணுன்னா கேப்டன் அமெரிக்கா ஃபஸ்ட்டு அவெஞ்சர் போய் படம் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஹைட்ரா யாருன்னு புரியும். இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டே கண்ட்ரோலில் எடுக்கணும்னு World War II டைம்லேருந்து நினச்சிட்டு இருக்கானுங்க. ஓகேவா? நான் சொன்னதில் என்ன தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த டைமில் நம்ம தார் வந்துட்டார். தார்னு சொல்ல முடியாது, அவர் பேர் தோர்னு தான் சொல்லணும். தோர் வந்து காட் ஆஃப் தண்டர் ஸ்ட்ரோம் பிரேக்கரை போட்டு அடின்னு அடிக்கிறாரு இந்த ஹைட்ரா ஆளுங்களை. நீங்களே மனுஷங்க, நீங்கள் எப்போ அவர் அடிப்பீங்க? நோட்டீஸ் என்னடா இது? ஒன் செட்டிங்ஸ் சேஞ்ச் நவ். டேய் சரிடா, ஓகேடா பா. ஓகே அவள் தான் தோருக்கு ஸ்ட்ராம் பிரேக்கர் திரும்பி வந்துச்சு. என்னடா நீங்களாம் எனக்கு சப்படான்னு பார்த்தா ஹைட்ரா எவ்வளோ பெரிய ஆளை ஒரு ரோபோட்டை அமுச்சு வச்சுக்கிறான். இவனை அடிக்கிறதுக்கு தோர் மட்டும் பத்தாது. தோர் நினச்சா அழிச்சிடலாம், பட் ஒரு ஃபுல் பவர் எடுத்துன்னு வந்தால் வேர்ல்டே அழிச்சிடலாம். அதனால் பார்த்தீங்கன்னா பிளாக் போல்ட் வந்துட்டான். பிளாக் போல்ட் தான் நெக்ஸ்ட். அது கூட நம்ம கிங் ஆஃப் வக்காண்டா டிச்சாலா வந்துட்டார். ஓடின்சன் தார் டிச்சாலா பிளாக் போல்ட். ஆமாங்க, இவர் வாயை திறந்தாலே பேசவே மாட்டார். இவர் பேசினார்னா அதுலேருந்து வர வேவ்ஸ் வந்து ஆளையே கொண்டுரும். இதை பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணி ஆடிக்கலாம். தோரை வச்சு விளையாடலாம், பிளாக் பேந்தர் டிச்சாலா வச்சு விளையாடலாம், பிளாக் போல்ட்டை வச்சு விளையாடலாம். இதுமாதிரி மாற்றி விளையாடிட்டே இருக்கலாம். பட் ஆனால் இந்த டீம் வந்து சும்மா ஒரு ஸ்டோரிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா கைஸ்? நம்மளுக்கு ஸ்டோரி வரப்போன்னு தெரில. ஒரு சிலருக்கு பார்த்தேன். ஹைட்ரா ஒரு வேலை பார்க்குறானுங்க அப்படி இப்படின்னு. இன்னொருத்தர் பார்த்தா இன்னும் நிறைய சொல்லுதுங்க. அதெல்லாம் என்ன நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம பிளாக் பேந்தரா மாதிரி அடிச்சிட்ருக்கோம். போடுறா கிங் ஆஃப் வக்காண்டானா யாருன்னு நினைக்கிற? ஆனால் சரி இறந்துட்டார் இதில் நடித்தவங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து பிளாக் போல்ட்டுக்கு மாறியாச்சு. பிளாக் போல்ட்டாக மாதிரி தான் அடிச்சுட்டு இருக்கோம். நான் என்ன நினச்சேன், டிச்சாவில் நினச்சி மாறிட்டு இருக்கோம்னு நினச்சேன். நம்ம தெரியாமல் பிளாக் போல்ட் கொடுத்துட்டோம். திரும்பி தோரா மாறிட்டு ஓகே இவங்க எல்லாத்தையும் அடிக்கணும் கைஸ். இவங்க என்னடா அடிக்கிறீங்க டே? நான் ஸ்பெஷல் அட்டாக்காக போட்டு அடிக்கிறேன் கைஸ். ஓகே முடிஞ்சு. டிச்சாலான்னு கூப்பிட்றாரு. என்ன இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்குறான். மேஸ் இன்வென்ஷன் ஏதோ நடக்குது, ஏதோ வேறு இதுலேருந்து இன்வென்ஷன் நடக்குதுன்றாங்க. இன்வென்ஷன்னா புரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது இதில் சொல்லியிருப்பாங்க மார்வல் சீரீஸ்லாம். என்னடா நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அதான் அங்கே ஏதோ இடிக்குது. என்ன அது உன்னோட வேலையா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் இதை பண்ணலன்னு தார் சொல்கிறான். ஓகே இதுங்க நவீன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு போகிறாங்க. நம்மளை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஃபாலோ தி ஏரோஸ். இந்த ஏரோ எங்கே போகுதுன்னு ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. போயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னடா இது? யாரா என்ட்ரி கொடுக்க போகிறது? என் ப்ரெடிக்ஷன் வந்து கைஸ் கேப்டன் அமெரிக்கா கைஸ். கேப்டன் அமெரிக்கா வந்துட்டார். ஸ்டீவ் ராஜர்ஸ் போட்டு அடிக்கிறாரு. என்னடா தாரே அடிக்கிறாரு? என்னடா இது இப்படி போட்டு அடிக்கிறாரு? ஐயோ கேப்டன் அமெரிக்காவே படுக்க போட்டானுங்க. ஆமாம் கைஸ், பின்ன தோர் காடில் எப்படி கேப்டன் அமெரிக்கா தான் வச்சுட்டாரு. ஆனால் நம்ம தலைவர் விடுவாரா? போட்டு அடின்னு அடிப்பார் யாராக இருந்தாலும். உயிர் போகிற வரைக்கும் ஆடுவார். ஓகே இப்போ தோர் வந்துட்டார், ஒரிஜினல் தோர். அப்படின்னா இவனுக்கு வந்து எந்த தோர் கைஸ்? இந்த இன்காஷனால் வந்த தோரா வேறு எதுவும் யூனிவர்ஸ் வந்து தார் வருவாங்களா? தார்லாம் காடு தானே கைஸ். எனக்கு இன்னுமே புரியல. இதை பார்த்து யாரா அதுன்னு கேட்டா கைஸ் இவனுக்கு வந்து ஏதோ க்ளோன் அமுச்சு வச்சுருக்கானுங்க. பாருங்கள் பிளாக் போல்ட் மாதிரி ஒரு ஆள் இருக்கான்.
ஸோ பாருங்க டிச்சாலா மாதிரியே ஒரு ஆள் இருக்கான். டிச்சாலாங்க பிளாக் பேந்தருங்க அவர் பேர். நான் டிச்சாலான்னு சொல்லுவேன், ஏன்னா அது கேரக்டருடைய பேர். ஸோ நீ யாரா எங்களை இம்போஸ்டர்னு சொல்கிற? இம்போஸ்டர்னா என்ன மாதிரி இருக்குது? நீங்கள் இம்போஸ்டர்ன்றான், நாங்களும் உண்மைதான்றான். என் தண்டர்லேருந்து உங்களால் எஸ்கேப் ஆக முடியாதுன்றான். இது வந்து கேப்டன் அமெரிக்காக்காகன்ட்டு. அவ்வளோதான், பிளாக் பேந்தர் டேப் த ஸ்க்ரீன். அவனுங்களும் ரெடி ஆகிட்டானுங்க. இப்போ நம்மளை அவரை காப்பி எதிர்த்து அவனுங்களை நம்ம சண்டை போடணும். ஸோ இந்த எல்லா மூவையும் கொடுத்து எல்லாமும் காலியாகும் போது இந்த ஒரு ஸ்பெஷல் மூவ் வரும் போலங்க, அதை போட்டு அடித்தா பவர்ஃபுல்லான மூவ் போல் எல்லோரும் காலியாகிடுவானுங்க போல் கைஸ். இப்போ 22% அது ஏறி கைஸ். அங்கங்கே லேக் அடிக்குது இந்த கேமில். நான் மொபைலுக்கு அவ்வளோ சூட் ஆகலையா? நான் மொபைலுக்கு தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. இது அப்பப்போ லேக் அடிக்கும் இவ்வளோ நிறைய அட்டாக் பட்டுன்னு பண்ணும்போது. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கேம் பக்காவான கேம் தான். ஸோ மார்வல் ஃபேன்ஸ்க்குலாம் இது ட்ரீட்டு கைஸ். அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வருது. ஸோ அது வரதுக்கு இன்னும் 5 மாதம் இருக்குது. பட் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் வந்து நிறைய படம் பார்க்கணுமா கைஸ். ஒரு 30 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட பார்த்தாலே ஒரு 30 ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கணும். அப்போ தான் அந்த படமே புரியும். சும்மா போய் உட்காந்தாலாம் புரியாது கைஸ். அதனால தான் நானும் ரெடி ஆகிட்டுருக்கேன். நான் வந்து மார்வலை அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸில் முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த ஃபாக்ஸ் யூனிவர்ஸ், அதாவது எக்ஸ்மேன், அதுக்கு போனோம். இப்போ அந்த எக்ஸ்மேனுமே மார்வல் கிட்ட தான் இருக்குது. ஓகேவா கைஸ்? ஓகே, அடுத்து இந்த பிராண்ட் நியூ டே வேறு வருது கைஸ். அது டூம்ஸ்டேக்கு தேவையில்லைன்றாங்க. பட் நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம். ஏன்னா ஸ்பைடர்மேனே டூம்ஸ்டேயில் வரலன்ட்டாங்க கைஸ். ரொம்ப இதுவாக இருக்குது. அவ்வளோதான், தார் ஸ்பெஷல் அட்டாக் கட்டிச்சு கைஸ். போட்டு அடி. அவ்வளோதான், தார் அடி ஸ்பெஷல் அட்டாக். தார் அடித்து அடிக்கிறாரு, அவனை தண்டர் அடிக்கிறான். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான், இது ஜஸ்ட் அ ஸ்டோரி கைஸ். ஸோ ஷீல்டு டேட்டா பேஸ் ஃபைல், ஷீல்டுன்றாங்க கைஸ். ஷீல்டுனா நம்மளுக்கே தெரியும், அது ஒரு இது. ஜோகாஸ்டா யாரா இது? ஓ, ரீடிங் ரெக்கார்டிங் கம்ப்ளீட். ஷீல்டு டேரக்டர் நிக் ஃபியூரி டெலிவரி மெசேஜ். உங்ககிட்ட ஒரு நிக் ஃபியூரி சொல்லணுன்றான். ஃபியூரி என்னடா எனக்கு கொல்ல பார்த்துட்டான், ஐ எம் கோயிங் டு டைன்றான். யாரும் கொல்லிட்டானுங்களாம், அவங்க ஒரு மாதிரி இருக்குன்றான், அதனால் சாப்பிட போகிறானா. காஸ்டாபிள் இதுக்கப்புறம் ஜாகாஸ்டா தான் உங்களை லீட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. மெசேஜ் என்சியர்ன்றாங்க. இது சீக்ரெட் ஷீல்டு டிசைன்டு. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வேணாங்க, நான் விட்டுலாம். இப்போ நம்மளுக்கு சேலஞ்சு இதுக்கும் இப்போது நடக்க போகிறதுக்கு சம்மந்தமே இல்லை. அக்வயர் சில ஏஜென்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வின்டர் சோல்ஜர், பக்கி, கேப்டன் அமெரிக்கா, பிளாக் விடோ, அயன்மேனு, ஸ்பைடர்மேனு, வார் மிஷின், இவங்கெல்லாம் நம்மளுக்கு புதுசாக கிடச்சிருக்காங்க. ஸோ இவங்களை நம்ம வந்து ஸ்குவாடாக ரெடி பண்ணி இதுக்கப்புறம் அனுப்பி நம்ம விளையாடலாம். இன்வென்ட்ரி ஆர் இன்பாக்ஸ். ஓகே கைஸ், கொடுத்தாச்சு. ஹோம் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். என்டர் கொடுக்குறாங்க. சேலஞ்சுக்குள்ளே போன போல் கைஸ். ஸோ நிறைய இருக்குது மிஷின். ஸோ வக்காண்டாவில் ஏதோ ஒரு பிரச்சனை. ஓகேவா கைஸ்? தானோஸ் தான் அந்த வேலையை பார்க்குறான். ஸோ போயிட்டு ஷூரி பிளாக் பேந்தர். ஸோ பிளாக் பேந்தர் இப்போ இறந்துட்டார். நல்லா இப்போ ஷூரி தான் பிளாக் பேந்தராக இருக்காங்க, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். டிச்சாலா விஹாவ் ஆஃபீஸ், திஸ் இஸ் பிஸ்னஸ் ஷூரி, அதெல்லாம் சொல்கிறாங்க. தானோஸ் வந்துட்டான், அவனை அழிக்கணும். டேய், டைம் லைன்லேயே நீங்கள் மாற்றி வச்சுக்கிறீங்களேடா. ஸ்டென்ஸ் ஃப்ரம் அவெஞ்சர்ஸ், அவங்களுக்கு வந்து அவெஞ்சர்ஸோடைய ஹெல்ப் பண்ணுன்றாங்க. ஸோ ஓகே, இப்போ நான் அனுப்புகிறேன்றாங்க. பிளாக் ஆர்டரா? யார் அது? தானோஸ் அட்டாக் பண்ணுறாங்கண்ணே கேஸ் வக்காண்டாவை. ஓகே, இப்போ நம்ம ஆட்களை அனுப்பணும். இவன் தான் வரான் போல கேஸ். ஓகே ஓகே, இப்போ மிஷின் வந்துடுச்சு கைஸ். பிகினராக நார்மலா? ஓகே கைஸ், நான் நார்மலே கொடுத்துக்கிறேன், பிகினர்லாம் போவேணாம். கொஞ்சம் நம்மளுக்கு அடுத்து இப்போ டீம் அனுப்பணும் கைஸ். செலக்ட் தி கேரக்டர்ஸ். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸ்பைடர்மேனையும் வார் மிஷினையும் பக்கியை இங்கே அனுப்புகிறேன். மற்ற எல்லாரும் வேறு ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க. புரிஞ்சுதா கைஸ்? லீடர்ஷிப்பு, ஏஜென்ட்டு, எனர்ஜி ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி வேலை இருக்குது. ஸோ காஸ்டியூம் மாத்திரம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து ஓகே கைஸ், இவங்களை கொடுத்துட்டு அங்கே அனுப்பியாச்சு. இங்கே நம்ம ஒரு சண்டை போட போகிறோம், அங்கேயும் அவங்க ஒரு சண்டை போடுவாங்க. இதை வந்துட்டே இருப்பாங்க கைஸ் நம்ம தலைவர் ஸ்பைடர்மேனு. ஆனால் நான் அயன்மேன் ஃபேன் தான். அதேமாதிரி உங்களுக்கு என்ன மார்வல் கேரக்டர் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னடா இது 13 நிமிஷம் வீடியோவில் இந்த ரெக்கார்டு இந்த லோட் ஆகிறதே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓகே, எஸ், நம்ம இறங்கியாச்சு. ஸ்பைடர்மேன், கேப்டன் அமெரிக்கா, வின்டர் சோல்ஜர், வார் மிஷின் இறங்கியாச்சு. ப்ராக்சிமா மிட் நைட். ஓகே கைஸ், இல்லை 3 பேர் தான் வந்திருக்கோம். அவங்க எல்லோரும் வேறு ஒரு ஸ்குவாடாக இருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா மெயின் அவெஞ்சர்ஸ், நம்ம வந்து செகண்டரி அவெஞ்சர்ஸ். ஓகே கைஸ், ஏன்னா ஸ்பைடர்மேன்லாம் செகண்டரியில் தான் வருவாங்க. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் வச்சு தான் அடிக்கணும். ஆனால் ஸ்பைடர்மேனுக்கு லெவல் வந்து 60, எல்லாருக்கும் லெவல் 60 தாங்க. நம்ம தான் மாற்றணும். ஓகே,
ஸ்பைடர்மேனுக்கு ஏதோ குறையுதுன்னு நினைக்கிறேன் எனர்ஜி. ஸோ அவங்களுக்கும் குறையுது, போட்டு அடின்னு அடிக்கிறான் ஸ்பைடர்மேன் போட்டு வெப்பை விட்டு அடிக்கிறாரு. ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அயன்மேன் ஹெல்ப் பண்ணுறாரு, டோனி ஸ்டார்க். தேங்க்ஸ் டோனி ஸ்டார்க். அவங்க வந்து செகண்டரி ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுக்கு. ஓகே, போட்டு அடி. கேப்டன் அமெரிக்காவும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு கைஸ். அப்பப்போ அவ்வளோதான் பவர் போடுது கைஸ். உங்களுக்கு புரியுதா இல்லை புரியலையான்னு சொல்லுங்கள். நான் டவுட் இருந்தால் கூட கமெண்ட்லேயே உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் கைஸ் நிறைய பேர் புரியாமல் தான் பார்க்க மாட்டேங்க. அடுத்து என்ன கேம் போகலான்னு கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். இதுக்கே பார்ட் 2 போடலாமா? இன்னும் பல பார்ட் 2 பெண்டிங்கில் இருக்குது. ஃப்ராக் பார்ட் 2, அந்த சூப்பர் மார்க்கெட் பார்ட் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதுக்கும் ட்ரை பண்ணுறேன் பட்டுன்னு. எல்லா பார்ட் 2 வீடியோவும் நான் இன்னும் எடிட் பண்ணேன் கைஸ். எடிட் பண்ணி அனுப்புகிறேன் கைஸ். இப்போ அங்கெங்கே அட்டாக் வரப்போகுது, அதனால தான் இது பண்ண சொல்கிறாங்க. நம்ம அயன்மேனை நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்கோம். பிளாக் விடலாம் ஸ்கில்லை வச்சு தாங்க வந்திருக்காங்க. பட் கேப்டன் அமெரிக்காவுக்கு பவர் இருக்குது, அயன்மேனுக்கும் பவர் இருக்குது. பவர் இல்லை, அந்த சூட் இருக்குது. அதுதான் தலைமை சூட் இல்லைனாலும் பவர்ஃபுல்லான ஆள் தான் கைஸ். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்பைடர்மேனுக்கு எனர்ஜிக்கு ஒரு நாள் நம்ம வார் மிஷின் வச்சு அடிக்கிறோம். ஓகே, வார் மிஷின்லாம் அவ்வளோலாம் இல்லைங்க, வேஸ்ட்டுங்க. அவர் சும்மா அயன்மேன் சூட்டை திருடி போட்டுட்டு இருக்காரு. வேர்ல்ட் பாஸ் அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான் பக்காவாக முடிச்சுட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. அவ்வளோதான், மிஷின் சக்ஸஸ்ஃபுல். மெயின் அலைஸ் இவங்கலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம மெயின் கைஸ் டேப் டு கண்டினியூ. இவங்க தான் கைஸ் செகண்டரியாக வச்சுருக்கணும். அவங்க எல்லாமே மெயின் அவெஞ்சர்ஸ். மைல்ஸ் மாரல்ஸ் இருக்காரா? ஆமாம் கைஸ், மைல்ஸ் மாரல்ஸ் இருக்கார் கைஸ். ஸோ வருவார், அவரும் கூட சீக்கிரம் அன்லாக் பண்ணால் கிடைப்பார். இந்த ஸ்டோரிஸே அப்படியே முடிக்கலாம் நம்ம நினச்சா. அதான் நானும் பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்குவாடு கிடச்சிருக்கு. ஸ்குவாடு அயன்மேன் யூனிஃபார்ம் மாற்ற முடியும் கைஸ். கிளாசிக்கு வேறு யூனிஃபார்ம் மாற்றிக்கலாம் போல் கைஸ். ஆமாம், யூனிஃபார்ம் மாற்ற முடியுது. இப்போ வந்து இந்த யூனிஃபார்ம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. யூனிஃபார்ம் எஃபெக்ட் இதை பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறான். சேலஞ்ச் ஸ்கில்ஸ் என்னடா இது கைஸ்? இந்த மாதிரி மாற்றிக்கிட்டா ஒரு சூட்டுக்கும் ஒரு பவர் இருக்கும் போல் கைஸ். அதேமாதிரி ஒரே ஒரு யூனிஃபார்மும் ஒரு பவர் இருக்கும் போல். அந்த பவரை யூஸ் பண்ணி அடித்தா நம்மளுக்கு இன்னும் எனர்ஜி ஆப்போனன்ட்க்கு எக்ஸ்ட்ராவாக குறையும் கைஸ். இப்போ நம்ம டீம் எடுத்து பார்ப்போம், டீமில் யார் யார் இருக்காங்கன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து ஒரு ட்ரையல் ஸ்டோரி. இதுக்கப்புறம் தான் சேலஞ்சஸ் அது இதுன்னு போவோம். ஸோ இந்த கேம் நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் அடிச்சு ஆள் வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் NTG.